அப்பா இந்த ஆடியோ வீடியோ எல்லாம் தெளிவா இருக்கா? கைக்கெல்லாம் கேக்குதாப்பா? ஆமா சார். ஓகே, வன்முறையில ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். மதுராக்கா நிக்கிறியா? மதுராக்கா மதுராக்கா நிக்கிறீங்களா? எஸ்கே மதுரா கூப்பிட்டா அட்மிட் பண்ணுவாங்களாப்பா? சாகுலையா? பாருங்க. அப்படியே இல்லையா? இன்னொரு கிளாஸ் அபினேஷ் நிக்கிறியா? அபினேஷ் அபினேஷ் கன்வெர்ட் பண்றா? ஏர்லியே கழிக்க பாரு, ஒன்னொண்டா லீவா பாருங்க. இருக்கேன் சார். சரியா? இந்த அடிப்படை கணியங்கள் எத்தனை அப்ப இருக்கு? 7. அந்த 7 முழுக்க நேற்று வந்தீங்க அப்போ? சார் நான் 25th பேட்ச் சார். 26 ரைட் வேணாம். அப்ப நீ ஃப்ரீயா ஆகுது. தனிஷாக்கா, தனிஷா. ஓ சார். ஓகே, நேற்று வந்தீங்கம்மா? ஓ சார். ஓகே, அடிப்படை கணியங்கள் எத்தனை இருக்கு? அவ்வளோத்தையும் சொல்லுவாம இருக்கா? 7 இருக்கு. ஓகே, சொல்லுங்க. Mass, length, time, mass, length, time, temperature, electricity, moles, luminous intensity. எலக்ட்ரிசிட்டி நான் சொல்லி, நீ இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியமா? இங்கிலீஷ் மீடியம். ஓகே, எலக்ட்ரிசிட்டி சொல்லி எலக்ட்ரிக் கரண்ட் சொல்லியிருப்பேன். ஓகே சார். ஓகே, ரிசோர்ஸ் வச்சுக்கிறீங்களா? பக்கத்துல ரிசோர்ஸ் புக் வச்சுக்கிறீங்களா? இல்ல சார். இல்ல, சரி. ஓகே, நெட்லயாவது டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறது பெட்டரா? சரியா? என்ன பைலாங்குலா போற கான்செப்ட் இல்லோ. சரியா? ரிசோர்ஸ் இருக்க வச்சிருங்க. அடுத்த இங்கிலீஷ் மீடியக்கார் மட்டும் ரிசோர்ஸ் வச்சிருங்கடா கட்டாயம். சரியா? ரைட். ஓகே, எலக்ட்ரிக் கரண்ட். அடுத்தது டைம், amount of substance. ஓகே. குவாண்டிட்டி சொல்லி கேட்டான். amount of substance, பதார்த்தத்தின் அளவு. அடுத்தது luminous intensity. luminous intensity. ரைட். ஓகே, நீ பாட்டு வா. நோட் பண்ணுங்க. அங்கால கீர்த்தனாக்கா நேற்று வந்தீங்க அம்மா? ஓ சார். ரைட். அந்த அடிப்படை கணியங்கள் 7 சொன்னவங்க தானே? சொன்னது சரியே? ஓ சார். சரி, இப்போ அவ்வளோத்தையும் எஸ்ஏல சொல்லுங்க. முருகா, திணிவு நீள நேரம் 3க்கு எஸ்ஏல சொல்லுங்க. திணிவு கிலோகிராம். ஓகே. நீளம் மீட்டர். ஓகே. நேரம் செகண்ட். நேரம் செகண்ட். ரைட். ஓகே, சரியா? ரைட். நோட் பண்ணுங்க. ரியாஸ் நிக்கிறியா அப்போ? ரியாஸ் அன்மியூட் பண்ற ஆப்ஷன் காட்டுது இல்ல. சரி, பிரதீஷ் நிக்கிறியாடா? பிரதீஷ். ஆமா சார். ஆமா சார். ரைட். ஓகே, இந்த அடிப்படை கணியங்கள்ல 3க்கு அழகு சொன்னவங்கடாப்பா. திணிவு நீளம் நேரம் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் சொன்னவங்க. சரியா? ரைட். அதை விட இந்த வெப்பநிலை என்ன என்ன அழகு? வெப்பநிலைக்கு என்ன அழகு? வெப்பநிலை எஸ்ஏல கெல்வின். கெல்வின். மின்னோட்டத்துக்கு இன்னொருக்கு ஏ. ஆம்பியர். ஏ கடிகாரன். பதார்த்தத்தின் அளவுக்கு
பதார்த்தத்தின் அளவுக்கு MOL sir, மூல். 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 சரியா? ரைட், ஓகே. அதே மாதிரி ஒளிர் சரிவுக்கு அது கண்டிலா. CD. கேண்டலா. கேண்டலா கடிகாரம் மியூட் பண்ணு. சரியா? கேண்டலா. ரைட். ஸ்வேதாக்கா சார் ஓம். அடிப்படை கணியங்கள் எழுக்கும் பரிமாணங்கள் சொல்லமா? திணிவுக்கு M, ஓகே. நீளத்துக்கு கேபிட்டல் L, கேபிட்டல் எல், நேரத்துக்கு கேபிட்டல் T, நேரத்துக்கு கேபிட்டல் டி, வெப்பநிலைக்கு தீட்டா, வெப்பநிலைக்கு தீட்டா, மின்னோட்டத்துக்கு கேபிட்டல் I, மின்னோட்டத்துக்கு கேபிட்டல் ஐ. ஓகே. பதார்த்தத்துக்கும் ஒளிர் செறிவுக்கும் இன்னொன்னு. பதார்த்தத்தின் அளவுக்கு ஒளி சரிவுக்கு பரிமாணம் இல்லை. சரியே? ரைட், ஓகே. மியூட் பண்ணுமா? ரைட், ஓகே. சரி சரி. ஓகே, நான் இதுக்கு வந்து நீங்க ரெண்டு அறுக்கிறதுக்கு பேச ஒன்றும் இல்லை. நான் கணக்க படிக்கல தானே என்ன. சரியா? ஓகே. பட் அப்பன் கிளாஸ்ல தொடங்கி கட்டாயம் கேள்வி கேட்டு கேட்டு தான் கொண்டு போவோம். சரியா? ஒவ்வொரு நாளும் படிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னான், டவுட் ஆகும். ரைட். கை வச்சுனா டவுட் இருக்குன்னு அர்த்தம். டவுட்டே இல்லதானே? ரைட். சரி. அதே மாதிரி அப்ப கொஞ்ச நாள் போய்க்கு ஒரு நாளும் கிளாஸ் முடியக்க 10 கேள்வி தருவோம். இப்ப இல்லடா, கொஞ்ச நாள் போட்டு சரியா தருவோம். அந்த 10 கேள்வியும் சரியா உடனே நீங்க அதிலே ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா ஆன்சர் பண்ண இருக்கும். கிளாஸ் முடியறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னுக்கு அப்படி போடுவோம். சரிதானே? அந்த படிச்ச விஷயங்களுக்கு அண்ணன் படிச்ச விஷயங்களுக்குள்ள சரியா? ரைட், ஓகே. அது இப்போதைக்கு இல்லையா? இப்போதைக்கு இல்ல. சரி, விஷயத்துக்கு வருவோம்டா. விஷயத்துக்கு வருவோம். சரியா? விஷயத்துக்கு வருவோம். அடிப்படை கணியங்களை பற்றி நேற்று கேட்கலாம். சரியா? அடிப்படை கணியங்களை பற்றி நேற்று கேட்கலாம். சரியா? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், அது பேசிக் குவான்டிட்டிஸ் சொல்லுவோம்னா அடிப்படை கணியங்கள் மொத்தம் 7 இருக்கு. சரியா? இன்னைக்கு வந்தாப்பன் ஆக்சுவலி பெற்ற கணியங்களை பற்றி பார்க்கணும். பட் அதுக்கு முன்னுக்கு இந்த மிகை நிரப்பு கணியங்கள் 2 பேர் இருக்கணும். சப்ளிமெண்டல் குவான்டிட்டிஸ் சொல்லுவோம். ஏன்னா அவரை பற்றி ஒருக்கா லைட்டா கேட்கும். சரியா? மிகை நிரப்பு கணியங்கள் 2 பேர் இருக்கணும். அதைய பற்றி ஒருக்கா லைட்டா கேட்கும். சரியா? ரைட், குட்டியா ஹெடிங் ஒன்று போட்டு கொடுங்களா? சரியா? நேற்று அடிப்படை கணியங்கள் போட்டீங்க இல்லை? அதே மாதிரி மிகை நிரப்பு கணியங்கள் சப்ளிமெண்டரி குவான்டிட்டி, மிகை நிரப்பு கணியங்கள். சரியா? ரைட். அப்ப இதெல்லாம் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்ல. அடிப்படை கணியங்களும் தெரிஞ்சிருக்கணும்டா. ஏன்தானே? இதில் வந்து நார்மலா தெரிஞ்சிருந்தா போதுமானதா. சரியா? மிகை நிரப்பு கணியங்கள். சரியா? மிகை நிரப்பு கணியங்கள் சப்ளிமெண்டல் குவான்டிட்டிஸ் சொல்லுவோம். ரைட், ஓகே. சரியா? ரெண்டு விஷயம் தானே. ரெண்டு விஷயம் தான். ஒன்று தலக்கோணம். சரியா? பிளேன் ஆங்கிள் சொல்லுவோம். பிளேன் ஆங்கிள். சரியா? பிளேன் ஆங்கிள். சரியா? தலக்கோணம் ஒன்று வந்து தலக்கோணம். சரியா? அடுத்தது வந்து solid ஆங்கிள் சொல்லுவோம்ல, அப்ப திண்ம கோணம். சரியா? ஒன்று வந்து தலக்கோணம், சரியா? அடுத்தது வந்து அப்ப solid ஆங்கிள் சொல்லுவோம், திண்ம கோணம். சரியா? திண்ம கோணம். ரைட், ஓகே. சரி, முதலாவது தலக்கோணத்தை பற்றி கேட்போம். சரியா? தலக்கோணத்தை பற்றி கேட்போம். இதெல்லாம் கேள்விக்கு வராதப்ப அலகு பரிமாணம் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதுமானது. பட் நாங்கள் சொல்லேக்க இப்ப கொஞ்சம் படிக்கிற மூட்ல இருக்கீங்கன்னா டாக்டர் இன்ஜினியர் கனவோட, அப்ப இப்ப உங்களுக்கு வடிவா சொல்லிக் கொண்டே போறோம். சரியா? தலக்கோணம். சரியா? ரைட். போர்டில் இதுக்குள்ள சைன் பண்ண அப்புறம் அது போக பழையிடும். சரியா? மாத்தணும், கொஞ்ச நாள் செல்லும்டா அது மாத்துறதுக்கு. சரியா? ரைட், ஓகே. சரி, விஷயத்துக்கு வாங்க. முக்கியமான விஷயங்கள் சைன் பண்ண இடத்துல எழுத மாட்டேன். கெடிங்கள் தான் எழுதுவேன். அப்ப யோசிக்காத பிரச்சனை இல்லை. தலக்கோணம் எப்படி பாக்குறேன்னு சொன்னா, உங்களுக்கு ஓஎல்ல கோணத்துக்கு என்ன அழகு படிச்சீங்க? ஓஎல்ல இந்த வரைக்கும் சரியா? கோணத்துக்கு என்ன அழகு படிச்சீங்களா? கோணத்துக்கு என்ன அழகு படிச்சீங்க? கோணம் என்றதுக்கு என்ன அழகு படிச்சீங்க? கோணம் என்றதுக்கு என்ன அழகு காய்ச்சினீங்க? யாராவதுன்னு சொல்லுவா? தீட்டாவா சார்? என்னம்மா? தீட்டாவா? தீட்டா இல்ல. தீட்டான்றது அழகு அல்ல. சரியா? ஜஸ்ட் அது மென்ஷன் பண்றதுக்காண்டி இவ்வளவு தீட்டான்னு சொல்லி நாங்களை கேட்கணும். சரியா? அழகு என்ன இப்ப கடைக்கு போறியம்மா, ஒரு கத்திரிக்காய் வாங்கினா 4 கிலோ கத்திரிக்காய், 5 கிலோ கத்திரிக்காய், 6 கிராம், 7 டன், 8 டன் அப்படி கிடைக்கிறது தானே. அதே மாதிரி கோணத்தை வந்து என்ன அளவுல சொல்றாங்க? என்ன அளவுல சொல்றாங்க? பாகை. சரியா? டிகிரிஸ்ல சொல்லுவோம். டிகிரி அல்லது பாகை என்று சொல்லுவோம். பாகை அல்லது கலை நோட் தானே. அதெல்லாம் காய்க்கணும். சரியா? பட் ஏல பொறுத்த வரைக்கும் சரியா, நாங்கள் தலக்கோணம் இருக்கு தானே. நான் சாதாரண கோணம் தாண்டா தலக்கோணம். சரியா?
எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டாலே சர்வதேசிய ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட எஸ்ஐ குவான்டிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ரேடியன். எனப்பு ரேடியன், தமிழ்ல ஆரேயன் சொல்லுவோம், ஆரேயன் சொல்லுவோம். பட் அது தேவையில்லாதானி. சரியா? நம்மள ரேடியன், ரேடியன். சரியா? என்ன அலகப்பு? ரேடியன். ஓகே இல்ல? சரி. என்ன சொன்னாங்கடாப்பா? ஆரியன், ஆரியன். சரியா? ஆரியன் அல்லது ரேடியன். சரியா? உண்மையில வந்து ரேடியன், ரேடியன். சரியா? அலகு ரெண்டு கேட்டீங்கன்னா ஆர்ஏடி, ஆர்ஏடி. சரியா? டேய் கணக்கெல்லாம் யோசிக்காத. இப்ப கிலோகிராம் வந்து எத்தனை கிராம்னு கேட்டா சொல்லவே சொல்ல மாட்டியும். என்னன்னு சொல்லுவேன்? 1 கிலோகிராம் 1000 கிராம். அதே மாதிரி 1 லிட்டர் 1000 மில்லி லிட்டர். 1 சென்டிமீட்டர் 10 மில்லி மீட்டர். இப்படி கலக்க தெரியுமா தெரியாது? தெரியும். அதே மாதிரி தான் ராசா இங்க இப்ப உனக்கு இப்ப ரேடியனுக்கு நீங்க இது வரைக்கும் என்ன இப்ப நான் கோணத்தை என்ன அளக்கணும்னு சொல்றேன்டா ரேடியன் ஒரு புது அலகை ஏஎல் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஓஎல் என்ன படிச்சீங்க? சரியா? பாகை டிகிரியில கழிச்சீங்களோமே இல்லையா? இப்ப டிகிரி டு ரேடியன் கன்வெர்ட் பண்ண போறோம். எப்படி கன்வெர்ட் பண்றதுதான் இப்ப கதை. சரியா? கணக்கெல்லாம் யோசிக்க தேவையில்ல. டே விளங்காதவன் கணக்கை யோசிக்காத. எங்களுக்கு 1 கிலோகிராம் 1000 கிராம் மாதிரி வடிவாக்கவனையும். சரியா? 360 பாகை, 360 பாகை, அதாவது முழு சுழற்சின்றது 360 பாகை தானே. 360 பாகை 2 பை ரேடியன். இதுதான் ராசா கணக்கு. சரியா? 360 பாகை, அதாவது 360 டிகிரிஸ் இருக்கு. இது 2 பை ரேடியனுக்கு ஈக்குவலா இருக்கு. இதுதான் கணக்கு. சரியா? 360 பாகை. அப்போ ஒரு பாயிண்ட் பயப்படாத. 2 பை ரேடியன் 360 பிரி, அவ்வளவுதான் விஷயம். சரியா? 360 பாகைக்கு 2 பை ரேடியன். சரி, அப்ப 180 பாகை என்ன? 180 பாகை 180 டிகிரி சொன்னா எத்தனை ரேடியன்? கடங்க 7 360 180. அப்ப ரேடியன்ல 60 எவ்வளவு வரும்? அப்ப ஜஸ்ட் 5 ரேடியன். 5 ரேடியன் வாங்குதா? சரியா? 90 பாகை சொன்னா 90 பாகை சொன்னா ஒரு கதையும் இல்ல. 5/2 ரேடியன். சரியா? 5/2 ரேடியன். அவ்வளவுதான். கணக்கை யோசிக்காத. அப்ப 40 டிகிரின்னா என்ன மாதிரி? 40 பாகைக்கு என்ன மாதிரி? 40 பாகைக்கு 40 பாகைக்கு என்ன மாதிரி? கணக்க யோசிக்காது. திருப்ப சொன்னான். என்னடா உனக்கு 2 பை ரேடியன் எவ்வளவுக்கு? 360 பாகை. போமா இல்லையா? 2 பை ரேடியனை 360ஆல பிரிச்சா ஒரு பாகைக்கு எவ்வளவு வரும்? ஏன் தானே என்ன தலை இருக்கு? 40ஆல இருக்கு. படம் புரிஞ்சுது. விளங்குது நான் சொல்றது? சரியா? விளங்குது? அவ்வளவுதான் விஷயம். சரியா? அதை பிரிச்சு போடுறப்ப அப்படியே ரேடியன்ல கொடுத்தீங்கன்னா சரி. ரைட்டா? குழந்தை புள்ள விளையாட்டு. ரைட், ஓகே. பட் எங்களுக்கு லைட்டா தெரிஞ்சிருக்க இந்த ரேடியன் எப்படி வந்துச்சு. சரியா? சின்ன விஷயம்டா, சின்ன விஷயம். இங்க பார், எப்படி ஒரு வட்டம் ஒன்று கருதுறோம்னு சொன்னா ஒரு சர்க்கிள் கன்சிடர் பண்ணிக்கிறப்ப அவருக்கு ரேடியஸ் ஆர் ஒரு விஷயம் இருக்குமா இருக்காதா? ஆரே நாங்கள் ஆர் என்று சொல்லுவோம், ரேடியஸ் ஆர் என்று சொல்லுவோம். ஏன் தானே? என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த வட்டத்துல வில் இருக்குதானே, ஆரே ரேடியஸ் லென்த்துக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு வில் ஒன்றை செலக்ட் பண்ண போறோம்டா. இங்க பார், சரியா? ஒரு வில் ஒன்றை செலக்ட் பண்ண போறோம். இந்த வில்லின் நீளம் என்னவா இருக்கும்டா? கவனியப்பூ. சரியா? இந்த நான் செலக்ட் பண்ற வில்லன் நீளம் என்னவா இருக்கணும்? இந்த வில்லன் லென்த் என்னவா இருக்கும்? இதான் நீங்க கதை. சரியா? நான் நீங்க செலக்ட் பண்ற இந்த வில்லன் லென்த் என்னவா இருக்கணும்? அப்ப ஆரா இருக்கணும். அதாவது ரேடியஸ் ஆரேண்ட லென்த்துக்கு ஈக்குவல், ஆரேண்ட நீளத்துக்கு சமனா எங்களுக்கு இந்த வட்டத்தின் வில்லோண்ட செலக்ட் பண்ண வேண்டாம். அந்த வில்லால வடிவாக்க வேண்டாப்பா, சின்ன விஷயம். அந்த வில்லால மையத்துல அமைக்கிற கோணம் ஒரு ரேடியன். சரியா? அந்த வில்லால மையத்துல அமைக்கிற கோணம் எவ்வளவு? ஒரு ரேடியன். சரியா? இந்த வில்லால மையத்தில் அமைக்கிற கோணம் ஒரு ரேடியன். படம்லாங்குது. சரியா? இந்த வில்லால மையத்தில் அமைக்கிற கோணம் ஒரு ரேடியன். சொல்லலாங்க, ஒரு ரேடியன். சரியா? இப்ப சொல்லுங்க. சரியா? எனக்கு வட்டத்தை சுத்தி எத்தனை ஆர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாப்போம். மெசேஜ் பண்ணிவிடு. சூங்கர் மெசேஜ் பண்ணு. ரெக்கார்ட் சொல்லு. வட்டத்தை சுத்தி எத்தனை ஆர் கீறலாம்? எத்தனை ஆர்? அதாவது ஆறு அளவு நீளமான துண்டுகள் எத்தனை கீறலாம்? ஆறு அளவு துண்டு நீளமான துண்டு எத்தனை கீறலாம் வட்டத்தை சுத்தி? பாப்போம். 6 கீறலாமா? வேற 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 பல இன்ஃபினிட்டி நிறைய கீறலாம். கீறிக்கொண்டே போகலாம். சரியா? இன்ஃபினிட்டி கீறினதுக்கு வந்தா மண்டோட சொல்லிக்கிறாங்க.
ரைட் 6 நீளமான வில் எக்கச்சக்கமா கீறிக்கொண்டே போலாம். வட்டத்துக்கு எத்தனை விட்ட வரைக்கும் எடுக்கிறன்னு சொன்னா இல்ல சொல்ற நீ ரைட் சரி பிளஜா பரவாயில்ல ரைட் டேய் நான் மதப்பன் இங்க வெக்கம் மானம் சூடு சுரண சரியா 3 விஷயத்துல பார்க்க கூடாது. ஒன்று படிக்கிறது அடுத்த படிப்பிக்கிறது. நான் பார்க்க வேண்டி இப்ப 2 கிளாஸ்ல உனக்கு விளங்கி இருக்கும் ஏன் தானே. அடுத்த சாப்பிடுறது அதை நீயும் பார்க்க மாட்டேன் நானும் பார்க்க மாட்டேன் அது வழியா தெரியும். படிக்கிற விஷயத்துல வெக்கமான என்ன செய்யக்கூடாது அப்ப சூடு சுரணை எல்லாம் பார்க்க கூடாது ஏன் தானே. ரைட் ஓகே 4 சரியா 4 5 பாப்போம் ரைட் 4 சார். ஆ 4 4 பார்க்கலாம் பாப்போம். இதை விட வேற ஏதாவது ஆன்சர் இருந்தா வாங்க டாக்டர் இன்ஜினியர் இல்ல சரியா. போதாவே வட்டத்தின் சுற்றளவுக்கு என்னடா சாம்பார் சுற்றளவு அதாவது என்னன்னு சொன்னீங்கப்பா பெரிமீட்டர். பெரிமீட்டர் சரியா ரைட் ஓகே. சுற்றளவு என்ன வட்டத்துல சுற்றளவுக்கு என்ன சாம்பார் ஒரு வட்டத்தின் சுற்றளவு பெரிமீட்டருக்கு என்ன ஈக்குவேஷன் 2πr என்ன படிச்ச ஞாபகம் இருக்கல்ல. டவுட்னா ரிசல்ட்ல டவுட்டா தான் இருக்கு மேல போற ரிசல்ட்ல சரியா ரைட் வட்டத்துல சுற்றளவுடாப்பா 2πr அட போதாரு விடுவாரு இங்க பாருடா வட்டத்தை சுத்தி எத்தனை ஆர்டா ஆக்கிரலாம் 2π எண்ணிக்கையான ஆர்க் இருக்கலாமா இல்லையா 2π எண்ணிக்கையான ஆர்க் இருக்கலாம். அடே 2π என்றது 2 தர பையக்கு பதில் என்ன போடலாம்டாப்பா 3.22 சுருக்கினான் 3.14 இல்லை அட்லீஸ்ட் அதை பெருக்கியாச்சு சொல்லிக்கலாம் 6 தசத்துல வரும் அல்லது 6 கிட்ட வரும்டாச்சு சொல்லியிருக்கலாம் விளங்குதா சரி ஆக்சுவலி 6 கிட்ட வரும் அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் சரியா வட்டத்தை சுத்தி எத்தனை வட்டத்துல சுற்றளவு 2πr இந்த வட்டத்தை சுத்தி நீ எத்தனை ஆர்க் இருக்கலாம் 2π எண்ணிக்கையான ஆர்க் இருக்கலாம் அவ்வளவுதான் கதை. வட்டத்தை சுத்தி 2π எண்ணிக்கையான ஆர்க் இருக்கலாம் ஆனா கோதாவேரி ஒரு ஆறால வாரது ஒரு ரேடியன் ஒரு ஆறால வாரது ஒரு ரேடியன் அப்ப 2π எண்ணிக்கையால வாரது எவ்வளவு 2π ரேடியன் குழந்தை பிள்ளை விளையாட்டு பார் ஒரு ஆறால வாரது எவ்வளவு ஒரு ரேடியன் அப்ப 2π எண்ணிக்கையான ஆறால வாரது என்னடா 2π எண்ணிக்கையான ஆறால வாரது 2π ரேடியன் இதுதான் பாருங்க இந்த படக்கரை இது வட்டத்தின் மொத்தமா கோணம் 360 தானே 360 பாசனம் 2π ரேடியன் படம் முடிச்சு சரி. இதற்கு கோப்பில லீக்கொள்ளுமே அவ கெடிங்க போடாப்பன் தலக்கோணம் பிளேன் ஆங்கிள் போட்டுக்கொள்ளுங்க சரியா தலக்கோணம் பிளேன் ஆங்கிள் போட்டுக்கொள்ளுங்க. சரியா ரைட் இந்த வட்டத்தக்கரு இவ்வளவு விஷயத்தை உனக்கு விளங்கினமா எழுது படத்தை போட்டு விஷயத்தை நோட் பண்ணு சில வசனம் மட்டும் நான் சொல்றேன் சரியா. படத்தை போடுங்க இவ்வளவு விஷயத்தையும் எழுதுங்கோ ஏய் பார்த்து பார்த்து வருகாதீங்கோ சரியா. நான் சொல்றதை படியா விளங்கிக்கொள் பார்த்து பார்த்து வருகாத அதுக்காண்டி சரியா போட்டை பார்க்காம கடக்கனால பாக்குற விசர் கூத்துரும் ட்ரை கிளாஸ்கார பண்ணாத சூம் கிளாஸ்கார உங்களுக்கு சொல்ல தேவை நீங்க எப்படியும் பார்த்தா எழுதிய சரியா. பட் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணு சரியா. டேய் நான் உனக்கு ஒரு இதை கன்செப்டா சொல்றேன்டா எப்பயுமே நாங்க ஒரு விஷயத்த பார்க்காம எழுத ட்ரை பண்ணணும் எங்க ஸ்ட்ரக் ஆகிறோமோ ஸ்ட்ரக் ஆகிற இடத்துல போட்டை பார்க்கணும் அவ்வளவுதான் விஷயம் விளங்குது. இவ்வளவு விளங்கிடலோ முதல்ல போட்டை பார்த்துட்டு சரியா நோங்களா பார் ஓகே இவ்வளவு ஐடியா விளங்கிட்டு தானே ரைட் எழுத தொடங்கு சரியா. பார்க்காம எழுத தொடங்கு எங்க ஸ்ட்ரக் ஆறியோ ஸ்ட்ரக் ஆகிற இடத்துல மட்டும் போட்டை பார்த்துடு சரியா ரைட். டக்கு டக்கு நிற்கணும் டக்கு டக்கு நிற்கணும் டைம் இல்ல. ஹலோ
சரியா எடுக்கிற கழிவுங்களா அப்ப சரியா வட்டத்தின் ஆரையளவு நீளமான வில்லினால் மையத்தில் எதிரமைக்கும் கோணம் ஒரு ரேடியன் எனப்படும். வட்டத்தின் ஆரையளவு நீளமான வில்லால ஆரையளவு நீளமான வில்லால மையத்துல எதிரமைக்கிற கோணம் ஒரு ரேடியன். சரி அவங்க விளங்கின மாதிரி இந்த விஷயத்த நோட் பண்ணி வச்சீங்கன்னா சரியா. ஒரு வட்டத்தின் ஆரையளவு நீளமான வில்லினால் மையத்தில் எதிரமைக்கும் கோணம் ஒரு ரேடியன். சரியாடா ரைட். அடுத்த ஹெடிங் போட்டுக்கணும் சொல்லுவார் அழகு பரிமாணம் போடல மெசேஜ் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி ரைட். ஏற்கனவே சொன்ன விஷயம் என்ன திருப்பி சொல்றேன் பாரு. தலக்கோணம் பிளேன் ஆங்கிள்ன்றது சரியா. நாங்க ஓஎல்ல படிச்ச பாய் இருக்குதாடா. பாய்ன்றது எஸ்ஐ அலகு அல்ல. கோணத்து அலகுக்கு பாய்ன்றது எஸ்ஐ அலகு அல்ல சரியா. எஸ்ஐ அலகு ரேடியன். அப்ப ஏல நாங்க முழுக்க எதை பற்றி தான் வச்சு கேட்க போறோம். ரேடியனை வச்சுதான் நாங்க கதை கேட்க போறோம். நீங்க கேட்கலாம் பிசிக்ஸுக்கும் கோணத்துக்கும் என்னடா சம்பந்தம் சரியா. நீங்க ஓஎல்ல படிச்சது நேரா இயங்குற பொருளை பற்றி மட்டும்தான் காய்ச்சினீங்க ஓஎல்ல ஓமா இல்லையா. நாங்க சுத்தி இயங்குற பொருளை பற்றி எல்லாம் கதைக்க போறோம். விளங்குதா. ஃபேன் சுத்துறது ஹெலிகாப்டர் ஃபேன் சுத்துறதுல இருந்து சரியா ஒரு வாகனம் போய் ஒரு பெண்ட்ல திரும்புற விஷயங்கள்ல இருந்து நிறைய விஷயங்கள் கதைக்க போறோம். விளங்குதானே சரியா. யோசிப்பார் ஒரு வாகனத்துல போயிடாப்ப நீ திரும்ப சைக்கிள்ல ஃபாஸ்டா போய் ஒரு பெண்ட்ல திருப்பி என்ன செய்யடா உள்பக்கமா சரி பருவமா இல்லையா. இதுவே ஒரு ஏற்கனவே பேலன்ஸ்ல நிக்கிற ஆட்டோ கார் வேன் மாதிரியான கன்செப்ட்ல போனீங்கடா ஒரு பெண்ட்ல நீங்க ஒரு பக்கம் திரும்பினீங்கடா ஐ மீன் வாகனத்தை ஒரு பக்கம் திருப்பினீங்கடா நீங்க என்ன செய்வீங்கடா ஆப்போசிட் சைடா வெளியில போவீங்க. இது ஃபீல் பண்ணா மட்டும்தான் தெரியும். ஏன் தானே இனிமேல் போய்க்கப்ப சரியா. சைக்கிளோ மோட்டர் சைக்கிள் உடைக்கிறோம். நாங்கள் வளையிற பக்கம் அறிவோம். மற்றதுல வந்து வளையிற பக்கத்துக்கு ஆப்போசிட்டா தான் நாங்க வெளியில போவார் சரியா. இனிமேல் டிரைவ் பண்ணிப்பார் அந்த விஷயம். அப்ப இதெல்லாம் பற்றி எல்லாம் நாளைக்கு எங்க பாடத்துல படிப்போம்டா. சோ எங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படும் கோணம் என்ற விஷயம் கதைக்க போறோம். அந்த கோணத்தை என்னத்தெல்லாம் கதைக்க போறோம் ரேடியன்ல தான் கதைக்க போறோம். பாகையில கதைக்க மாட்டோம் சரியா. ரைட். ஒருவேளை நான் இப்ப கதைச்சது ஒன்று உங்களுக்கு விளங்கி இல்லைண்டா யோசிக்காத. இப்ப நான் கதைச்ச விளக்கம் இங்க வராது. எனக்கு தேவையான விஷயம் இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருந்தா போதும். என்ன 360 பாகைன்றது 2π ரேடியன். அப்ப முழு வட்டம்ன்றது 2π ரேடியன். அப்ப அரைவட்டம் 180 பாகை 5 ரேடியன். அப்ப காவட்டம் 90 பாகை 5/2 ரேடியன். இவ்வளவு தெரிஞ்சிருந்தா காணும். அதே மாதிரி 40 பாகை சும்மா கேட்டுறா 360 பாகை 2π ரேடியன் 360 பாகை 2π பிரிச்ச மட்டும் என்ன வரும். சாரி 2π 360 பிரிச்ச மாட்டோம் ஒரு பாகைக்கு விளாண்டு வரும். 40 பிரிக்கிட்ட வேண்டாம் 40 பாகைக்கு விளாண்டு வரும். இவ்வளவு தெரிஞ்சா போதும். நான் சொன்ன வரை விளக்கணமும் இந்த கதையும் உனக்கு விளங்கினாலும் ஒன்றுதான் விளங்காட்டியும் ஒன்றுதான் சரியா. ஃப்ரீயாவது ரைட். ஓகே தலக்கோணம் சரியா. அடுத்தது
solid angle சரியா திண்ம கோணம் சரியா அடுத்த கேள்வி போட்டுக்கோ திண்ம கோணம் solid angle என்று சொல்லுவோம் சரியா திண்ம கோணம் சரியா solid angle என்று சொல்லுவோம் solid angle solid angle சரியா solid angle என்று சொல்லுவோம் திண்ம கோணம் ரைட் ஓகே இவரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க திண்ம கோணத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க திண்ம கோணம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க பா திண்ம கோணம் ஆக்சுவலி இது உங்களுக்கு தேவையே இல்லாத விஷயம் அப்பு சரியா அப்படியே இந்த அலகுகளை நீங்கள் எஸ்ஐ அலகுகளை நீங்கள் இன்னொன்று சொல்ல மறந்துட்டா இவருக்கு பரிமாணம் என்ன மாதிரி பரிமாணம் 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 என்ன மாதிரி தலக்கோணத்துக்கு பரிமாணம் இல்லையா தலக்கோணத்துக்கு பரிமாணம் இல்லை சரியா தலக்கோணத்துக்கு பரிமாணம் இல்லை சரியா பரிமாணம் இல்லை சரியா பரிமாணம் இல்லாத விஷயங்களை நாங்கள் எப்படி சொல்லுவோம் தலக்கோணத்துக்கு பரிமாணம் இல்லையல்லோ பரிமாணம் இல்லாட்டி நாங்கள் அதை என்னென்னு சொல்லுவோம் என்று சொன்னா எப்பயும் ஒன்று என்று சொல்லுவோம் பரிமாணம் இல்லாட்டி நாங்கள் என்ன குறிக்கிறாங்க ஒன்று பரிமாணம் இல்லையா அதோ ஒன்று குறிப்போம் சரியா இன்னைக்கு ஒரு புது விஷயம் சொல்லி தரணும் இப்ப நேற்று எல்லாம் கதைக்கு அடிப்படை கணியங்கள்ல அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பதார்த்தத்தின் அளவு அதே மாதிரி ஒளிசரிவு லுமினஸ் இன்டென்சிட்டி இதுக்கெல்லாம் பரிமாணம் இல்லைன்னு டேஷ் பண்ணி எழுதினாங்க விளங்குதா இன்றைக்கு ஒரு புது விஷயம் சொல்லி தரேன்டா அந்த டேஷுக்கு பதிலா நாங்க என்ன செய்யலாம்டா ஒன்று போடலாம் விளங்குதா டேஷுக்கு பதிலா ஒன்று போடலாம் அது சொல்லி தெரிய விளங்கு ரைட் ஓகே சரியா திண்ம கோணம்ன்றது கொஞ்சம் வித்தியாசம்டா solid angleன்றது எப்படின்னு கேட்டா தலக்கோணம் வந்து ஒரு வட்ட சர்க்கிள் செட்டப்ல வச்சு கரைக்கிறது ஒரு சர்க்கிள் செட்டப்ல வச்சு கரைக்கிறது திண்ம கோணம்ன்றது கோலத்துல வச்சு கரைக்கலாம் ஸ்பியர்ல வச்சு கரைக்கிறது விளங்கானே கோலம் கோலம் சரியா கோலம் முப்பரிமாணமா இருக்குடா யோசிச்சு பாருங்க பலாப்பழம் தெரியுமല്ലോ எல்லாருக்கும் பலாப்பழம் தெரியுமல்ல எல்லாருக்கும் பலாப்பழம் தெரியும் தானே ரைட் இந்த பலாப்பழத்துல சரி அதே மாதிரி இந்த பர்த்டேக்கு கோன் வடிவத்துல தொப்பி போடுவாங்க தெரியும் கூம்பா இருக்கும்டா கோன் சேப்பில் இருக்கும் ஒரு தொப்பி அந்த பலாப்பழத்துக்கு வடிவப்ப கோலமா இருக்கும் ஒரு பலாப்பழத்தோடு அந்த பலாப்பழத்துக்கு ஒரு கூம்பு தொப்பி இருக்குதானே தொப்பி வடிவத்துல ஒரு துண்டை வழியில வெட்டி எடுத்து போட்டு இப்ப பலாப்பழத்துக்கு வேற இப்படி ஒரு கோரையா இருக்கு தெரியுமோ தெரியாது தெரியுமில்லை இந்த கோரையா வார முப்பரிமாண கோணத்தை நாங்க என்ன சொல்லுவோம் திண்ம கோணம் என்று சொல்லுவோம் solid angle என்று சொல்லுவோம் விளங்குதா இது எங்களுடைய ஏழுக்கு வரவே வராது சரியா நாங்கள் இவரை பற்றி படிக்கிறோம் ராசா இவரை பற்றி படிக்கிறோம் என்னண்டு எங்களுக்கு பின்னுக்கு பாகைகள்ல கதைக்கிற கதையெல்லாம் ரேடியன்ல மாத்தி கதைக்க வேண்டிய பெரிய வேலை திட்டம் இருக்குது இதை பற்றி நாங்க படிக்க மாட்டோம் ஆனா என்னண்டா ஒட்டி ஒரு கேள்வி மட்டும் தான் எம்சிக்யூல திண்ம கோணத்துல எஸ்ஐ என்ன பரிமாணம் என்ன இந்த ரெண்டும் தெரிஞ்சிருந்தா போதும் ஏன் தானே பட் நீங்க டாக்டர் இன்ஜினியர் கிணறு இருக்கீங்களானே உங்களோட கிணவை குழப்ப கூடாதுக்காண்டி நீங்க ஒரு பெரிய மனசுல நினைச்சு இந்த விளக்கத்தையும் சொல்றேன்னு பாருங்க ரைட் ஓகே எப்படின்னு கேட்டாடா ஒரு மேற்பரப்புல சரியா கோலப்பகுதிக்கு தானே கோலத்தின் ஒரு மேற்பரப்பு இந்த மேற்பரப்பை எப்படி செலக்ட் பண்ணணும்னு கேட்டா மேற்பரப்பை எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொன்னா அந்த மேற்பரப்புக்கு தான் ஏரியா இருக்கு தானே ஏரியா வந்து ஆர்ஸ்கேட்டுக்கு ஈக்குவலா இருக்கணும் அது ஆர்ஸ்கேட் ரேடியஸ் ஸ்கேட் விளங்குதா அதாவது ஆரியண்ட வர்க்கத்துக்கு சமனான மேற்பரப்பால மையத்தில் அமைக்கப்படுற முப்பரிமாண கோணம் தான் என்ன கோணம்டா திண்ம கோணம் ஏன் தானே ரைட் இதெல்லாம் நோட்ஸ்ல நிறைய இல்ல இந்த தந்தப்புறம் உதயம் இருந்து பாடமாகும் ஏன் தானே சரியா சும்மா இருக்க படத்தை போட்டு நோட் பண்ணி வைங்கடா அப்படின்னு தேவைன்னா உனக்கு வைங்கன்னா நீ பேருண்டா பென்சில் அளவு வச்சுக்கோ ஒரு கோலத்தின் ஆரியண்ட வர்க்கம் அளவு மேற்பரப்பால அந்த சர்ஃபஸ் இருக்கு தானே அதுல ரேடியஸ் ஸ்கேட்டுக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு ஏரியாவால அவற்றை மையத்துல கிரியேட் பண்றப்படுற ஆங்கிலத்தை நாங்க என்ன சொல்ல முடியாது சொல்லிட்டாங்க சரியா ஒரு கோலத்தின் ஆரையின் வர்க்கம் அளவுக்கு சமனான மேற்பரப்பினால் மையத்தில் அமைக்கப்படுகின்ற கோணம் திண்ம கோணம் அவ்வளவுதான் விஷயம் அல்லது ஒரு 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 திண்ம ஆரையர் என்று சொல்லுவாங்க ஒரு சொலிட் ரேடியன் என்று சொல்லுவோம் சரியா என்ன சொல்லுவாங்க இது ரேடியன் பிளேன் ஆங்கிள்ன்றது தலக்கோணம்ன்றது ரேடியன் திண்ம கோணம்ன்றது solid angle தானே solid radian என்று சொல்லுவோம் solid radian சரியா ரைட் ஓகே அப்ப அதை நோட் பண்ணி வைப்போம் இவருக்கு எஸ்ஐ அலகுடா அப்ப எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா solid radian சிமோலார் சரியா இவருக்கு எஸ்ஐ அலகு சிமோலார் as usual பரிமாணம் என்ன மாதிரி பரிமாணம் இல்லாட்டி என்ன எழுதலாம்னு சொன்னா பரிமாணம் இல்லாட்டி ஒன்று சரியா பாக்ஸ் பிராக்கெட் போட்டா பரிமாணம் அர்த்தம் ஏன் தானே நீ வடிவ எழுதி வை பாக்ஸ் பிராக்கெட்னால என்ன தெரியாது வடிவ எழுது எஸ்ஐ அலகு எஸ்ஆர் சிமோலார் சேர்த்தது ஒண்ணா சிமோலார் கேப்புகள் விட்டு இடைவெளி விட்டு எழுதுறே இல்ல எஸ் பக்கத்துல ஆர் வரும் சரியா solid radian சொல்லுவோம் சரியா ரைட் பாக்ஸ் பிராக்கெட் போட்டீங்கன்னா அது மீனிங் என்ன பரிமாணம் ஆல்ரெடி நீ வடிவ எழுதி வை பானா ரீனா மாவன என்ன பரிமாணத்துக்கு என்ன இங்கிலீஷ் மீடியம் டைமென்ஷன் ரைட் ஓகே டைமென்ஷன் வந்து லெஸ் சரியா பரிமாணம் இல்ல இல்லாட்டி அதை ஒன்று குறிக்கலாம் சரியா ரைட் அவ்வளவுதான் விஷயம் சரியா இப்ப உங்களுக்கு எத்தனை பரிமாணம் இல்லாத கணியங்கள் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எத்தனை பரிமாணம் இல்லாத கணியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு 4 எது படிச்சமே பதார்த்தத்தின் அளவு amount of substance அடுத்தது
ஒளிச்சரிவு luminous intensity, இன்றைக்கு படிச்ச தலக்கோணம் plane angle, திண்ம கோணம் solid angle. இந்த நாளுக்குமே அலகுகள் இருக்கு ஆனா என்ன இல்ல பரிமாணம். சரி, ஆனா என்ன நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. இப்படியான கேஸ் நிறைய இருக்கு. சரியா? ரைட். இப்போதைக்கு உங்களுக்கு 4 விஷயம் தெரியுமா? ரைட். என்னப்போ ஓமலாப்பன். சரியா? எக்கனாமி டீடைல்ஸ்ல நான் அட்மிட் டெக்னிக்ஸ் சொன்னா இல்ல கேட்க இல்லையா? வேற பாடம் இல்லையா? சரியா? அட்மின் நம்பருக்கு டெலிகிராம் மெசேஜ் பண்ணுங்க, அனுப்புவாங்க. ரைட். சரியா? என்னடா உங்களோட ஃபீஸ்ல வந்து ஒரு திங்கட்கிழமைக்குள்ள மேக்ஸிமம் பே பண்ண ட்ரை பண்ணுங்க. அந்த போஸ்ட்ல அனுப்ப தொடங்கிடும், டியூட்டர்ல அனுப்ப தொடங்கிடும். சரியா? ஜூம்ல வர ஞான் தானே. சரியா? திங்கட்கிழமைக்குள்ள அது எழுதுனாங்க. பட் கிளாஸ் டைம் தெரியும் தானே உங்களுக்கு, வியாழன் வெள்ளி சனி. அப்போ இந்த சனி இல்ல, இந்த சனி கிளாஸ் இல்ல, இந்த தொடங்குற கிளாஸ் ஆப்பன். சரியா? சோ எடுத்தோன்னு உங்களை வதைக்க விரும்பல. சோ இந்த சனி இருக்காது. பெரும்பாலும் உங்களுக்கு சனிக்கிழமை எக்ஸாமும் டிஸ்கஷன் தாண்டா பெரும்பாலும் சனிக்கிழமையில போடுவோம். வியாழன் வெள்ளி தாண்டா ப்ராப்பரா கிளாஸ் போடுவோம். சரியா? இந்த சனிக்கிழமை உங்களுக்கு பெரும்பாலும் எல்லா இடத்துலயும் கிளாஸ் நடக்கும் நினைக்கிறேன். நிறைய கிளாஸ் பெரும்பாலும் நீங்க போடுறாங்கல்ல, ஃபுல்லா போட்டு வதையா இருக்கு. சரியா? சிலபஸ் முடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா சனிக்கிழமை போட்டு அரப்பம் தாண்டா. சனிக்கிழமையை தாண்டி திங்கள் செவ்வாய் புதன் எல்லா நாளும் போடுவோம். அது வேற டிபார்ட்மெண்ட். சரியா? ரைட். பட் அது அப்படி போட்டோம்னா ரிப்போர்ட் தருவோம், பிரச்சனை இல்லை. பட் எங்க மெயினான கிளாஸ் தான் வியாழன் வெள்ளி சனி. சனிக்கிழமையில பெரும்பாலும் எக்ஸாம் டிஸ்கஷன் தான் பெரும்பாலும் போவோம், அல்லது செகண்ட் பார்ட் கேள்வியில் செய்யறது சனிக்கிழமையில செய்வோம். சரியா? பட் இந்த எக்காரணம் கொண்டும் வியாழன் வெள்ளி கிளாஸ் கட்டடிக்க கூடாது. மேக்சிமம் சரியா? வியாழன் வெள்ளி கிளாஸ் செய்யக்கூடாது, கட்டடிக்க கூடாது. நீங்க தான் மெயினா தியரி கதைப்போம், எம்சிக்யூ செய்வோம். எம்சிக்யூ கேள்வி செய்யறதுதான் இந்த வியாழன் வெள்ளியில தான். சோ இதுல கட்டடிச்சு விட்டீங்கன்னா பாடமே விளங்காது. சரியா? அதுக்கான சனிக்கிழமை கட்டடிக்கலாம் இல்ல, ஏன் தானே. சரியா? வியாழன் வெள்ளி கிளாஸ் தான் இனி இல்லைன்னா இம்பார்ட்டான கிளாஸ். சரியா? ரைட். ஓகே. சோ அட்மினோட கண்டக்ட் பண்ணி மிச்ச டீடைல்ஸ் எடுத்துக்கொள்ளும். ரைட். சரி, நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ கிளாஸ் முடிய டவுட் இருந்தா சொல்றேன். ரைட். ஓகே. விஷயத்துக்கு வாங்க, அடுத்த விஷயத்துக்கு போகும். சரியா? அடிப்படை கணியம் பார்த்துட்டோம்னா வியன்றப்பு கணியங்கள் பார்த்துட்டோம். சரியா? அடுத்தது பெற்ற கணியங்களை பற்றி பார்ப்போம். சரியா? டிரைவ் குவான்டிட்டிஸ் சொல்லுவாங்க. சரியா? பெற்ற கணியம். சரியா? டிரைவ் குவான்டிட்டிஸ் சொல்லுவாங்க. பெற்ற கணியங்கள் அவர்கள் லைட்டா போட்டுக்கொள், கணியம் போட்டுக்கொள். பெற்ற கணியங்கள். சரியா? பெற்ற கணியங்கள். சரியா? பெற்ற கணியங்கள். பெற்ற கணியங்கள். பெற்ற கணியங்கள். பெற்ற கணியங்கள். பெற்ற கணியங்கள். சரியா? ரைட். என்னடாப்பா? பெற்ற கணியங்கள். சரியா? பெற்ற கணியங்கள். சரியா? பெற்ற கணியங்கள். ரைட். பாருப்ப நிறைய பெற்ற கணியங்கள் இருக்குடா. கிட்டத்தட்ட இந்த பெற்ற கணியங்களே ஒரு 4 கிளாஸ் போகும். ஏன் தானே. பட் எனக்கு அப்படி போக விருப்பம் இல்லை. என்னன்னு கேட்டா இவ்வளவு கணியம், இந்த நாங்கள் பெற்ற கணியங்கள்டா விசை, அமுக்கம் எங்களோட பிசிக்ஸ்ல இருக்கிற எல்லா கணியங்களை பற்றியும் படிக்க போறோம். அவ்வளவுதான் விஷயம். சரியா? பட் அவ்வளவு விஷயமே திருப்பி வரும். எப்பன்னு கேட்டா ஒவ்வொரு பாடம் படிக்க அந்தந்த விஷயங்கள். இப்போ விசைக்கு எஃப்7 தெரியுமோ தெரியாது, உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா நான் விசை கெடிங் போட்டு அதை பற்றி படிக்க விசை கெடிங் போட்டு எஸ்ஐ அலகு நியூட்டன் எழுதி கிலோகிராம் மீட்டர் செகண்ட் எழுதி பரிமாணம் எல்லாம் போட்டு கண்டுபிடிச்சோம்னா போகும். ஏன் தானே. பட் எனக்கு இப்ப எம்சிக்யூ செய்யறதுக்கு சில டெக்னிக்கல் தேவைப்படுது. சோ இந்த பெற்ற கணியங்களை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய போட்டு அறக்க மாட்டேன். ஏன் தானே. சரியா? மற்றது உண்மையிலே இந்த நேற்று கொஞ்சம் கூட நேரம் கிளாஸ் போட்டாங்கட்டா, இரண்டா கூட நேரம் நேற்றையாம் கிளாஸ் கிளாஸ் டைம், அதாவது 7:30 தொடங்கும், 9 மணிக்கு முடியும். ஏன் தானே. இனியப்பன் கிளாஸ் ஒரு கொஞ்சம் நாளைக்கு, அதாவது இந்த மந்த் முடியும் வரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு 1 hour அப்படித்தான் கிளாஸ் கொண்டு போக பற்றி யோசிப்பேன். சரியா? இப்பதான் எக்ஸாம் முடிஞ்சு வந்து நீங்க ஏன் தானே உங்களை எடுத்தோடனே வச்சு சரியா கசாப்பு கடையில ஆர்டர் இருக்கிற மாதிரி ஏன் தானே வச்சு வதைக்கிறது சரியில்லை. சோ கொஞ்ச நாளைக்கு உங்களுடைய இஷ்டத்துக்கு விடுவோம். நீங்க ஊர் சுத்தணும்னு யோசிப்பீங்கடா, என்ஜிஓ எல்லாம் சொல்லி பிரிப்பீங்க. சரியா? பட் கிளாஸ்கள் தொடங்கிட்டா, பெயர் கிளாஸ் எல்லாம் தொடங்கிட்டது. என்ன ரீசன் கேட்டா ஏற்கனவே ஒரு 3 மாசம் பின்னுக்கு நிக்கிறோம்.
ஏன் தானே என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அது பயம் இல்லடா, பட் எல்லாருமே கிளாஸ் தொடங்கிக்க நானும் தொடங்குவோம். சரியா, அந்த ஒரு கன்செப்ட் நானும் வேலைக்கு தொடங்கி இருக்கேன். சரியா, இப்ப 1 hour தான் இடையில கிளாஸில் கொண்டு போவோம். சரியா, ஒரு அடுத்த மாதத்துல தொடர் 60 தான். மற்றது எக்ஸாம் வந்து இந்த மாதத்தின் எண்டில் உங்களுக்கு முதலாவது, இந்த மாதம் எண்டில் பெரும்பாலும் வார சனி விட்டு அடுத்த சனி 3வது கிழமை இருக்குத்தானே, 3வது கிழமை உங்களுக்கு முதலாவது எக்ஸாம் வரை இப்பயே சொல்லியாச்சு. சரியா, வார சனி விட்டு அடுத்த சனியா, வார சனி கிளாஸ் சண்டே நடக்கும். சரியா, வார சனி விட்டு அடுத்த சனி எல்லாம் தான். சரி, சரியா, முதலாவது உங்களுக்கு எக்ஸாம் வருது. சரியா, ரைட். பிறகு இப்போதைக்கு ஸ்டார்ட்ல தொடர்ந்து ஒவ்வொரு கிழமையும் எல்லாம் எக்ஸாம் வைக்கலாது. 3 கிழமைக்கு இருக்கா, 2 கிழமைக்கு இருக்கா, அப்படித்தாண்டா எக்ஸாம் வச்சுட்டு போவோம். சரியா, அப்புறம் நல்லா படிச்சா அப்புறம் ஓகே. நீங்க ஒன்னுடா பார்ப்போம். முதலாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஈஸியான கணியத்தை பற்றி வருவோம். வேகம், வெலோசிட்டி. வேகத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்டா? வேகம்ன்றதை பற்றி என்ன தெரியும்? வேகம் என்ன? அலகு நேரத்தில் அடைந்த இடப்பெயர்ச்சி. சரியா, ஒரு துணிக்கை சரியா யூனிட் டைம்ல எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணி இருக்காருன்னு நினைக்காது. ஏன்தானே? சரியா, வேகம் வெலோசிட்டின்றது எப்படி வரும்டா? அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், அதாவது இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். சரியா, எனக்கு வரப்போது இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். சரியா, இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ரைட், ஓகே. இடப்பெயர்ச்சிக்கு நேரம். அப்ப என்ன அலகு வரும் நினைக்கிறீங்க? வேகத்துக்கு என்ன அலகு வரும் நினைக்கிறீங்க? இடப்பெயர்ச்சிக்கு என்ன அலகு? இடப்பெயர்ச்சி மீட்டர். இடப்பெயர்ச்சிக்கு என்ன அலகு ராசா? மீட்டர். நேரத்துக்கு என்ன அலகு? நேரத்துக்கு செகண்ட். மீட்டர் per செகண்ட், அதாவது மீட்டரின் கீழ் செகண்ட். இந்த செகண்ட் மேல வந்தா என்னடா வரும்? மீட்டர் செகண்ட் -1, மீட்டர் செகண்ட் -1. சரியா, நான் எழுதினா சரியான்னு கேட்டாப்புல. சரியா, ஏன்னு கேட்டா மீட்டர்ன்றது நீளத்துக்குரிய விஷயம், செகண்ட்ன்றது நேரத்துக்குரிய விஷயம். அப்ப எழுதிக்க என்ன செய்யணும்னு கேட்டாப்ப மீட்டருக்கும் செகண்டுக்கும் இடையில ஒரு சின்ன கேப் கொண்டு விடுவோம். விளங்குதா? மீட்டருக்கும் செகண்டுக்கும் இடையில சின்ன கேப் கொண்டு விடணும். மீட்டர்ன்றது நீளத்தோட சம்பந்தப்பட்டது, செகண்ட்ன்றது நேரத்தோட சம்பந்தப்பட்டது. சோ இந்த ரெண்டு பேருக்கு இடையில கேப் அல்லது ஒரு சின்ன டொட் ஒன்று போடுவோம். விளங்குதா? அது டேக்கு கேள்வியில வச்சு பிறகு சொல்லி தரலாம். இப்போ நோமலா வச்சுக்கொள்ளுங்க. சரியா, பட் நீங்க செகண்ட் பார்ட்ல ஆன்சர் எழுதிக்கலாம் இதை பார்க்க மாட்டேறா. மீட்டர் கேப் விட்டு செகண்ட் எழுதிக்கிறியா இல்லையான்னு பார்க்க மாட்டேன். ஜஸ்ட் நீங்க எழுதினா சரி. எம்சிக்கு கேள்வியில சில கேள்வி வரடா, பின்வருவற்றில் அலகுகளை சரியான முறையில் எழுதியிருப்பது எது? அதை நீ பார்த்து போகணும். மீட்டருக்கு செகண்ட் கேப் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். பட் எஸ்ஏலயோ ஸ்ட்ரக்சர்லயோ நீங்க எழுதிக்க அதெல்லாம் பார்க்க மாட்டேன். நீ அப்படியே எழுதிட்டு போ. ஏன் தானே? அழகே சரியா இல்லைன்னா சரி. சரியா, மீட்டர் கேப்பிட்டு செகண்டும் கேப்பிடாம செகண்டும் எனக்கு அது தேவையில்லை. ஒழுங்கா மீட்டர் செகண்ட் மைனஸ் எழுதினீங்கன்னா சரி, அவ்வளவுதான் விஷயம். சரியா, பட் எம்சிக்ல மட்டும் தான் அப்படியான கேள்விகள் வரும். ரைட், சரி. வேகத்துக்கு அப்ப என்ன பரிமாணம், என்ன குறியீடு? வேகத்துக்கு என்ன குறியீடு? என்னோட வேகத்தை குறிக்கிறது v. சரியா, அப்ப நான் v என்று போட்டு பாக்ஸ் பிராக்கெட் போடுறேன்னா அது மீனிங். v என்று போட்டு பாக்ஸ் பிராக்கெட் போடுறேன்னா அது மீனிங். v என்று போட்டு பாக்ஸ் பிராக்கெட் போடுறேன். டைமென்ஷன் ஆஃப் வெலோசிட்டி, v என்ற பரிமாணம் என்னன்றது கேள்வி. ஏன் தானே? எங்க சொல்ல v க்கு என்ன பரிமாணம்? குழந்தை பிள்ளைப்பா அலகு. டே குழந்தை பிள்ளைக்கு கவனி, அலகு போட்டீங்களோ, என்ன அலகு? மீட்டர் செகண்ட் -1. நேற்று படிச்சிருக்க கோப்பில எல்லாம் நோட்ஸ் இருக்கு நினைக்கிறேன். தட்டிப்பார், நேற்று படிச்ச தட்டிப்பார். வெக்கமா இல்ல? தட்டிப்பாக்குற மூதே. டேய், நேற்று படிச்சது இங்க இருக்கும்டா. 7 கணியமா இல்ல படிச்ச நீ தூக்கி போட்டு ஆன்சரை போட்டுறாக்கண்டு. சரியா, மீட்டர்ன்றது நீளத்தோட சம்பந்தப்பட்டது. நீளத்துக்கு என்ன பரிமாணம்? L. சரியா, நீளத்துக்கு பரிமாணம் L. நீளத்தின் பரிமாணம் L. நேற்று நீளம் லெந்தல்ல. டே உங்களை நம்பி இல்லாது. சரியா, நேற்று படிச்ச அடிப்படை கணக்குகளுக்கு ஞாபகப்படுத்துங்க. தெளிவு மேத்ஸ், நீளம் லென்த், அடுத்தது நேரம் டைம், அடுத்தது வெப்பநிலை. சரியா, வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர், அடுத்தது எலக்ட்ரிக் கரண்ட். சரியா, மின்னோட்டம், அடுத்த பதார்த்தத்தின் அளவு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அடுத்தது ஒளிர் சரிவு. எல்லாத்தின விலைகளை சொல்லுங்களா? கிலோகிராம், நீளத்துக்கு மீட்டர், நேரத்துக்கு செகண்ட், வெப்பநிலைக்கு கேபிட்டல் கே கெல்வின், மின்னோட்டம் ஆம்பியர் கேபிட்டல் ஏ, பதார்த்த அளவு மூல், ஒளிர் சரிவு கேண்டலா ஸ்மால் சி. சரியா, பரிமாணம் தெளிவுக்கு கேபிட்டல் எம். அப்போ நீளத்துக்கு கேபிட்டல் எல், நேரத்துக்கு கேபிட்டல் டி, வெப்பநிலைக்கு தீட்டா, மின்னோட்டத்துக்கு ஐ கேபிட்டல் ஐ. கடைசி ரெண்டுக்கும் பரிமாணம் இந்த. சரியா, படிச்ச ஞாபகம் இருக்கு இல்லையா? ரைட், அப்படியே தூக்கணுமா? மீட்டர் வேகம்ன்றதுக்கு என்ன வருதா? மீட்டர் செகண்ட் -1. மீட்டர்ன்றது நீளத்தோட சம்பந்தப்பட்டது. என்ன பரிமாணம்? கேபிட்டல் எல். செகண்ட் -1, செகண்ட்ன்றது நேரத்தோட சம்பந்தப்பட்டது. சோ இங்க செகண்ட் -1 அவ பரிமாணம் t-1. பரிமாணம் t-1. படம் முடிச்சு. சரியா, பரிமாணம் t-1. சரியா, ரைட், ஓகே. ரெண்டாவது இந்த ஆர்முடுகளை பற்றி என்ன தெரியும்?
ஆர்முடுகள் acceleration என்ன மேலாப்பா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, அதாவது வேக மாற்ற வீதம் என்று சொல்லுவோம் சரியா, அல்லது வேக மாற்றத்தின் கீழ் நேரம் என்று சொல்லுவோம். வேக மாற்று ஆர்முடுகள்ன்றது உங்களுக்கு எப்படி வரும்டாப்பா, வேக மாற்றத்தின் கீழ் நேரம். வேக மாற்றம் என்னடா, வேக மாற்றம் என்றா சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. வேக மாற்றம் என்றா ஒரு வேகத்துல இருந்து இன்னொரு வேகத்தை கழிக்கிறது. சும்மா கேக்குறேன்டா 8 மீட்டர் செகண்ட் -2ல இருந்து 8 மீட்டர் செகண்ட் -1ல இருந்து 2 மீட்டர் செகண்ட் -1 கழிச்சா என்ன வரும்? அட 8 மாங்காயில இருந்து 2 மாங்காய தூக்கினடா 6 மாங்காய் தான் வரும், தேங்காய் வராது. சொல்ல விளங்கானே, அதாவது என்ன சொல்ல வாரேன்டா, ஒரு அலகுல இருந்து அதே அலகை மட்டும்தான் கழிக்கலாம். அதெல்லாம் அப்புறம் ஒன்னொன்னா சொல்லி தரலாம். ஒரு அலகுல இருந்து அதே அலகத்தான் கழிக்கலாம், வார விடையும் அதே தான் இருக்கும் சார். 8 மீட்டர் செகண்ட் -1 இறுதி வேகத்துல இருந்து 2 மீட்டர் செகண்ட் -1 ஆரம்ப வேகத்தை கழிச்சா மிஞ்சிறது 6 மீட்டர் செகண்ட் -1. என்னத்துக்கான இந்த கதை வைக்கிறா, வேக மாற்றத்தின் அலகு என்ன வரும்டா, வேக மாற்றத்தின் அலகு மீட்டர் செகண்ட் -1 தான் வாங்குதா. ஓகே, ஆரம்பம் என்ன பூ, வேக மாற்றத்தின் கீழ் நேரம். சரியா, வேக மாற்றத்தின் கீழ் நேரம். சரியா, அப்ப வேக மாற்றத்துக்கு என்ன அளவு வரப்போகுது, வேக மாற்றத்துக்கு மீட்டர் செகண்ட் -1. கீழே நேரத்துக்கு என்ன அளவு வரப்போகுது, செகண்ட். இப்ப சொல்ற ஆர்முலுக்கு என்ன அளவு வரும்? சரி, ஆர்முலோட குறியீடு ஏ. ஆர்முலோட குறியீடு ஏ. சொல்ற ஆர்முலுக்கு என்ன அளவு வரும்? கீழே இருக்கிற செகண்ட் மேல வந்துச்சுன்னா செகண்ட் -1. ஏற்கனவே அங்க ஒரு செகண்ட் -1 இருக்குது. அப்ப இப்ப என்ன வரும்டா, மீட்டர் செகண்ட் கிடைக்காது. மீட்டர் செகண்ட் -2. மீட்டர் செகண்ட் -2 வரும். சரியா, டக்குன்னு தலைவட்ட டைமென்ஷன் சொல்லுங்க. acceleration டைமென்ஷன், அது ஆர்முலோட பரிமாணம் என்ன வரும்டா, கணக்கு யோசிக்காது. குட்டி அளவு பிடிச்சிட்டே மீட்டர் செகண்ட் -2 அப்படியே மாத்து மீட்டர்ன்றது நீளத்தோட சம்பந்தப்பட்டது. என்னண்டு எல். செகண்ட்ன்றது நேரத்தோட சம்பந்தப்பட்டது. என்ன இருக்குங்க, செகண்ட் -2 இருக்குது. அப்ப என்ன பரிமாணம் வருங்க, p -2. t மைனஸ். சரியா, டக்குன்னு அந்த ரெண்டு நோட் பண்ணுங்க. கணக்கு இது கிட்டத்தட்ட இப்ப 30 40 50 போறேன். ஏன் நான் சும்மா சொன்னாண்டா ஆக்சுவலி 80 90 கிட்ட இருக்குது. நான் அவ்வளவு தந்து அறக்க மாட்டேன். அப்புறம் ஸ்கூல்ல நீ படிக்க கிட்டத்தட்ட ஒரு 6 8 கிட்ட உதவலாம் போகும். ஏன் தானே அப்புறம் இந்து சருக்கு தெரியான்னு சொல்லி விடுறேன் இல்லையா. சரியா, அது அடுத்த பிரச்சனை. டேய், அது கிட்டத்தட்ட 80 90 கணியங்கள் இருக்கிறா, அதை சும்மா உங்களுக்கு பிடிஎஃபா போறேன்னு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சரியா, பட் மற்றபடி இது தேவையில்லாத ஆண்டாப்போ என்ன கேட்டா தேவையில்லாத விஷயம் இல்ல. பின்னுக்கு போக போக நாங்கள் ஒவ்வொன்றா படிப்போம்டா. அதாவது 11 பாடம் நேற்று இருக்குன்னு சொன்னா பிசிக்ஸ்ல ஒவ்வொரு பாடத்துல இருக்கிற எல்லா அலகுகளையும் நாங்க இங்க சொல்லுவோம் இல்லைங்களா. சோ நானே தந்து கிடையாது இல்ல, அது பிறகு வரைக்க பார்ப்போம். பட் உங்களுக்கு ஒரு டியூட்டோட சேர்த்து ஒரு பிடிஎஃப் அனுப்பி விடுறேன். ஐ மீன் ஒரு பிரிண்ட் எடுத்த டாக்குமெண்ட் அனுப்பி விடுறேன். அதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு சாம்பாடும் இருக்குமா. நீ ஃப்ரீயா இருந்தா நீ பாடம் ஆயிடும். சரியா, சரியாடா. அடுத்து அங்க நோட் பண்ணணும். அடுத்து நீங்க அரை பண்ணு உண்டாது திசை. திசை வேணாம், சின்ன பூ உந்தம். உந்தம் மொமெண்டம். சரியா, உந்தம் மொமெண்டம் என்று சொல்லுவோம். சரியா, மொமெண்டம். சரியா, உந்தம் மொமெண்டம். ரைட், இன்னைக்கு மாஸ் இன்டு வெலோசிட்டி. சரியா, திணிவு தர வேகம். திணிவு தர வேகம். ரைட், ட்ரை பண்ணுங்க. திசை போர்ஸ் சரியா, என்ன சாம்பார் மாஸ் இன்டு acceleration, திணிவு தர ஆர்முகம். ரெண்டே நீங்க என்னுடைய அழகு பரிமாணம் எல்லாத்தையும் கண்டுபிடி. மண்டோட கிரியா 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 டக்கு டக்கு டக்கு
இந்த மாதிரி தெளிவுக்கு என்ன வரும் தெளிவுண்ட எஸ்ஐ கிலோகிராம் கிலோகிராம் கிலோக்கும் கிராமுக்கு இடையில கேப்பிடுறதோ இல்ல கிலோவும் கிராமும் சேர்ந்துதான் திணிவுக்குரிய கணியம் கிலோகிராம்ன்ற சேர்ந்தது திணிவுக்குரியது ஒவ்வொரு கணியங்களுக்கு எல்லாம் ஸ்பேஸ் வேணும் இப்ப சவிதர் ரிசோர்ஸ் யாரும் வாசிச்சீங்கன்னு சொன்னா ரிசோர்ஸ்ல இருக்க முடியாது அடிப்படை கணியங்களில மாத்திரம் தான் ரிசோர்ஸ்ல பாதிப்பிலையா தான் கிடைக்கும் அது ஒரு அடிப்பாடு ஏன் தானே சரியா ஜஸ்ட் ரிசோர்ஸ் வந்து அப்ப ஒரு என்ன சொல்றது அது வாத்திமாருக்காண்டி கிரியேட் பண்ணதாண்டா ரிசோர்ஸ் புக் ஏன் தானே நீங்க அதை வச்சு பண்ணிட்டு இருக்கிறீல்ல பட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் ரிசோர்ஸ் கட்டாயம் போகுமான்னு சொல்றதுக்கான காரணம் எங்களோட பைலாங்குவல் கிளாஸ் ஆகும் ஏன் தானே சரியா அதில் வந்து அப்ப இங்கிலீஷ் மீடியம் கட்டாயம் சொல்லணும் ரிசோர்ஸை வச்சிருக்கணும் சரியா அதான் இங்கிலீஷ் மீடியம் சொல்றேன் தமிழ் மீடியம் நீங்க ரிசோர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்க தேவையில்ல சரியா நீங்க தார பாஸ் பேப்பரை மேக்ஸிமம் திருப்ப செஞ்சீங்கனாலே கட்டிக்காரம் சரியா ஓகே கிலோகிராம் வேகத்துக்கு எங்களை பழகு மீட்டர் செகண்ட் -1 அப்ப உந்தத்தின் எஸ்ஏல என்னடா உந்தத்தின் எஸ்ஏல கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 அதுதான் இல்ல சரியா இப்படி வந்தா போல இவர் எஸ்ஐ அலகுன்னு கேட்டா இல்ல சில இடங்கள்ல வந்த பின் இவரை விட ஸ்பெஷலான சில அலகுகள் இருக்குடா இப்படி வந்தா போல இவர் எஸ்ஐ அலகுன்னு கேட்டா இல்ல இவரை விட சில ஸ்பெஷலான அலகுகள் எல்லாம் இருக்குது சரியா உண்மையில உந்தத்தின் எஸ்ஐ அலகு என்ன நினைக்கிறீங்க உந்தத்தின் எஸ்ஐ அலகு இதெல்லாம் நான் படிப்போம் மெக்கானிக்ஸ் தொடங்கினா அப்புறம் இது ஏன் வந்தது எதுக்கு வந்ததெல்லாம் படிப்போம் ஏன்னா இப்போதைக்கு வத வேணும் பட் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க உந்தத்தின் எஸ்ஐ அலகு நியூட்டன் செகண்ட் உந்தத்தின் எஸ்ஐ அலகு நியூட்டன் செகண்ட் ஏன் நோபலா பாய் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் தான் எஸ்ஐ அலகு மாதிரி வருது ஆனா அது எஸ்ஐ அலகு இல்ல அதுக்கு சிறப்பான எஸ்ஐ அலகு இருக்கு இதுக்கும் எஸ்ஐ அலகு தான்டா எது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் எஸ்ஐ அலகு தான் ஆனா இப்ப எங்களுக்கு எம்சி கேள்வி வருது வைங்க உந்தத்தின் எஸ்ஐ அலகு எது மூன்று சொத்தி ஆன்சர் இருக்கு அது உங்களுக்கு பிள்ளைன்னு தெரியும் நாலாவதா இந்த ஆன்சர் இருக்குது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் இருக்குது அஞ்சாவதா இன்னொரு பிள்ளையான ஆன்சர் தான் இருக்கு அப்படிப்பட்ட இடத்துல நீங்க எது கொடுப்பீங்க எஸ்ஐ அலகுன்னு கேட்டா இவர் தான் எஸ்ஐ அலகு ஆனா மூன்று ஆன்சர் பிள்ளையான ஆன்சரும் நாலாவது இந்த ஆன்சரும் அஞ்சாவது இந்த ஆன்சரும் இருக்குது இப்ப எதுக்குடா முன்னுரிமை கொடுப்பேன் சிறப்பான எஸ்ஐல இவர் இல்லை ரெண்டு எஸ்ஐல யாருக்கு முன்னுரிமை இவருக்கு தான் பட் ரெண்டு பேரும் எஸ்ஐல தான் பட் இவர் சிறப்பான எஸ்ஐ அலகு சரியா உங்கத்தின் சிறப்பான எஸ்ஐல கேட்டீங்கன்னா நியூட்டன் செகண்ட் அவர் இல்லாட்டி தாண்டா இவருக்கு யோசிப்போம் விளங்குதா சரி பரிமாணம் என்ன வரும்டா உந்தத்தின் பரிமாணம் உந்தத்தை பி என்று குறிக்கணும் ஆக்சுவலி மொமெண்டம் தான்டா பட் குறிக்க பி என்று குறிக்கணும் அட ஏபிசில 26 தாண்டா இருக்குது ஒரே விஷயங்களை திருப்ப எல்லாம் குறிப்போம் உந்தத்தையும் பீன்னு தான் குறிப்போம் அமுக்கத்தையும் பீன்னு தான் குறிப்போம் அப்படி சில விஷயங்களை திருப்ப ஒரே பாய்ச்சி குறிக்கிறது இருக்கு இதால தாண்டா பரிமாணம் என்ற விஷயமும் உள்ள வந்தது விளங்குதா செப்பரேட்டா இருக்கும்ன்றதுக்கான அந்த பரிமாணம் என்ற விஷயங்களே உள்ள வந்தது அதாவது அடிப்படை கணியங்கள் இருக்கிற அந்த விஷயங்களை மட்டும்தான் வச்சுதான் பரிமாணம் வரும் வேறொரு விஷயம் பரிமாணத்துக்குள்ள வராது சரியா ரைட் உதாரணத்துக்கு அப்ப உந்தத்துக்கு என்ன பரிமாணம் வருது பாப்போம் உந்தத்தின் அழகு அடிப்படை அலகு எடுத்து வேணும் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் அப்ப கிலோகிராம் என்ன கேஸ் கிலோகிராம் என்ன பரிமாணம் வரும் கேபிட்டல் எம் மீட்டர்ன்றது நீளத்துக்குரிய விஷயம் கேபிட்டல் எல் செகண்ட்ன்றது நேரத்துக்குரிய விஷயம் செகண்ட் -1 வருது அப்ப என்ன வரும் capital T minus 1 கேபிட்டல் T -1 வரும் கேபிட்டல் T -1 வரும் சரியா ஐடியா விளங்குது சரியா அப்படி தெளிவுக்கு கிலோகிராம் ஆர்முலுக்கு தான் ஏற்கனவே நோட்டி போட்டமே எங்க நோட்டி நான் இந்த நோட்டி வச்சு என்ன வருது மீட்டர் செகண்ட் -2 அப்ப கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 அப்ப யோசி பாருங்க விசைண்ட எஸ்ஐ அளவு பாத்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 மாதிரி தான் கிடக்கு ஆனா இல்ல விசைக்கு சிறப்பான எஸ்ஐ அளவு இருக்கு இது உனக்கும் தெரியும் இது நீங்க ஓயில படிச்சீங்க என்ன அப்போ நியூட்டன் என்னது நியூட்டன் விசைக்கு சிறப்பான எஸ்ஐ அளவு இருக்கு நியூட்டன் என்னடி சரியா எஃப் போட்டு பாக்ஸ் பிராக்கெட் போட்டோம்டா விசைண்ட பரிமாணத்தை கேட்கிறவன் அர்த்தம் விசைண்ட பரிமாணத்தை கேட்கிறவன் அர்த்தம் அப்ப என்ன வரும்டா பரிமாணத்தை கேட்டோம்டா என்ன வரும் கிலோகிராம்ன்றது திணிவை குறிக்கும் கேபிட்டல் எம் பரிமாணம் மீட்டர்ன்றது தூரம் அல்லது நீளத்தை குறிக்கும் கிடைக்காரி எல்ன்றது அந்த பரிமாணம் இல்லடாப்பா மீட்டர்ன்றது எம் சொன்னா தூரம் வந்து எல் அதே மாதிரி செகண்ட் -2ன்றது நேரம் அந்த நேரத்தோட சம்பந்தப்பட்டது செகண்ட் -2 இருக்கு சோ பரிமாணம் T capital T minus 2 கேபிட்டல் T கிடையாது கேபிட்டல் T -2 சரியா கேபிட்டல் T -2 நான் சொல்ற விஷயம் தானே சரியா முடிச்சாச்சா அமுக்கத்துக்கு இறைவனுங்க அமுக்கம் அமுக்கம்
இதுக்கு நாங்க பீன்னு தானே குறிப்போமா ப்ரெஷர். சரியா? இன்னைக்கு question. விசையின் கீழ் பரப்பு, அதாவது யூனிட் ஏரியால பெர்பெண்டிகுலரா எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணப்படுதுன்றதுதான் இங்க அமுக்கம். சரியா? அலகு பரப்புல செங்குத்தாக தாக்குற விசை. சரியா? சோ ஃபோர்ஸ் பை ஏரியான்னு வரும். ரைட்? விசைக்கு என்ன அலகு? விசைக்கு என்ன அலகு? நியூட்டன். பரப்பளவுக்கு மீட்டர் ஸ்கொயர். மேல வந்தா நியூட்டன் -2 வரும். ஏன் தானே? பட் இப்படி எழுதி போட்டுறப்ப நாங்கள் பரிமாணத்தை பிடிக்கிறோம்னா கொஞ்சம் சிக்கல் ஒன்று இருக்குது. சரியா? பட் ரெண்டு மெதட்டையும் செஞ்சு காட்டுனா நாங்க இதுவரைக்கும் செஞ்ச மெதட்டும் இருக்குது, இதை விட இன்னொரு மெதட்டும் இருக்கு. அப்ப நார்மலா இப்படி எழுதலாம். ஏன் தானே? இல்லாட்டி என்ன செய்யலாம்னு கேட்டா இன்னொரு டெக்னிக் இருக்குன்னு கேட்டா அமுக்கம் தானே. ஓகே, அப்ப இவருக்கு இன்னொரு டெக்னிக் கையாளலாம். அப்ப விசைக்கு அடிப்படையில என்ன? விசையின் அடிப்படையில இந்த கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 நியூட்டன் கொண்டு போடாம என்னத்துல கொண்டு போடணும்? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 போடணும். ஏன் தானே? ரைட். கீழே பரப்பளவு தானே மீட்டர் வர்க்கம். சரியா? கீழே மீட்டர் வர்க்கம் போடுங்கோ. மீட்டரும் கீழே வர்க்கத்துல ஒன்றும் காலி. ஏன் தானே? அப்ப இரண்டு பேரும் என்ன வரும்? கிலோகிராம். இந்த கீழே இருக்கிற ஒரே ஒரு மீட்டர் மேல வந்துச்சுன்னா மீட்டர் -1 செகண்ட் -2 வரும். சரியா? செகண்ட் -2 வரும். சரியா? ரைட். அப்ப நியூட்டன் மீட்டர் -2 அமுக்கத்தின் அலகுதான். ஏன் தானே? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 அமுக்கத்தின் அலகுதான். சரி, சிறப்பான எஸ்ஐ அலகு கேட்ட இதை கொடுப்பேன். சிறப்பான எஸ்ஐ அலகு அமுக்கத்தின் சிறப்பான எஸ்ஐ அலகு கேட்ட இதை கொடுப்பாங்க. சரியா? நியூட்டன் மீட்டர் -2 சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தான். ஏன் தானே? சில பேர் யாராவது யோசிச்சிருப்பாய். சரியா? டேய், அது ரெண்டையும் விட இங்க இன்னொரு சிறப்பான எஸ்ஐல இருக்கு. யாரா? சிறப்பான எஸ்ஐல என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா என்ன? பஸ்கல். சரியா? சயின்டிஸ்ட் பேர் தான்டா. பட் ரெண்டு எழுத்து சேர்ந்து வருது. சோ முதலாவது எழுத்து கேபிட்டல்லையும் ரெண்டாவது ஸ்மால்லையும் இருக்கும். பஸ்கல். என்னதானே? பஸ்கல். ரைட். ஓகே. பரிமாணம் அமுக்கத்தின் பரிமாணம் capital M. ரைட். நீங்க அடிப்படை அலகுல எழுதிட்டீங்கடா. எப்படி? நியூட்டன் மீட்டர் -2 அல்லது அலகு பஸ்கல் எழுதிங்கன்னா அதுல இருந்து பரிமாணம் போயிடாது. பட் இந்த அடிப்படை அலகுகள் இருக்கு தானே, அவற்ற சார்புல நீங்க அலகு எழுதி பழகிங்கன்னா ஸ்ட்ரைட்டா மாத்தலாம். இங்க கிலோகிராம்ன்றது திணிவுக்குரிய விஷயம். கேபிட்டல் M. மீட்டர் -1 நீளத்தோட சம்பந்தப்பட்டது. மீட்டர் -1. சோ பரிமாணம் L-1. நீளத்தோட சம்பந்தப்பட்ட பரிமாணம் L. அதே மாதிரி செகண்ட் -2 நேரத்தோட சம்பந்தப்பட்டது. செகண்ட் -2 அப்ப நேரத்துக்கு பரிமாணம் T. செகண்ட் -2 கேட்டிக்கா T-2. ஏன் தானே? T-2 இந்த மாதிரி வருது. ரைட்? ஐடியா விளங்குதா? சரி. பட் இதே விஷயத்த வேற எப்படி? இப்ப எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சபடியா போறோம் இல்லோடா. இப்ப அடிப்படையா குட்டி குட்டியா உடைச்சு தானே போறோம். ஸ்ட்ரைட்டா பரிமாணம் பாக்குறதுக்கு வழி இல்லையா? அதாவது கிலோ இப்படி அடிப்படையில எழுதி கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -1 எழுதாம ஸ்ட்ரைட்டா பரிமாணம் பாக்குறதுக்கு வழி இல்லையா கேட்ட இருக்கு. அதுக்கு நீ ஸ்ட்ரைட்டா தான் பார்க்கும். அதாவது விசைண்ட அமுக்கம்ன்றது விசைங்கள் பரப்பல்லும். விசைண்ட பரிமாணம் என்னன்றது கேட்டா டக்குன்னு சொல்ல தெரியும்டா. சரியா? எப்பயுமே இந்த பரிமாணம் இருக்குல்ல, மிச்ச பரிமாணம் எல்லாம் பாடமாக்குன்னு சட்டம் இல்லை. ஆனா இதெல்லாம் பாடமாக்கி வச்சிருந்தீங்கன்னா டைம் மிச்சம்டா. மிஞ்சி போனா ஒரே ஒரு எம்சிக்கு தானே ஃபைனல் பேப்பர்ல ஒரே ஒரு எம்சிக்கு தான் வரப்போகுது. இந்த விஷயத்துல இந்த அலகு பரிமாணம் கான்செப்ட்லயே ஒரே ஒரு எம்சிக்கு மட்டும்தான் ஃபைனல்ல வரப்போகுது. சரி? அதாவது ஒரு மார்க்ஸ். சிலர் கேட்கும் ஒரு மார்க்ஸ் தானே போனா போகுது. இங்க ஒரு மார்க்ஸ் முக்கியம். சட்ஸ்ல 0.0001 கூட. ஏன் தானே? அதாவது தேர்ட் டெசிமல வர சட்ஸ் கூட உங்களுக்கு ரேங்க்ல எப்ப 4-5 ரேங்க் தூக்கி தள்ளி விடும். சரியா? எல்லாம் மட்டுல மெடிசின் மிஸ் பண்ணவனுக்கு அல்லது பிடிச்ச ஆசைப்பட்ட கோர்ஸ் எல்லாம் மட்டுல மிஸ் பண்ணவனுக்கு போய் கேட்டானா தெரியும் இந்த வேலை அப்படின்னு. சரியா? இந்த ஒவ்வொரு மார்க்ஸும் முக்கியம். சரியா? பாஸ் பண்ணா காணுன்ற டீமை பற்றி நான் இதை கதை கேட்கலாம். ஏன் தானே? சரியா? நான் சொல்றது இப்ப பயோமர்ஸ்காரரை பொறுத்த வரைக்கும் சரி, பயோக்காரர் எடுத்து பாத்தீங்கன்னா மெடிசின், டென்டல், வெட்டரினரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருப்பான். ஏன் தானே? அவங்களுக்கு அப்புறம் ஒரு ரேங்கும் முக்கியம். விளங்குதா? அதே மாதிரி மேத்ஸ் டீம் எடுத்தீங்கன்னு சொன்னா அப்ப நாங்கள இன்ஜினியரிங் ஃபீல்ட் QS அதுன்னு சொன்னா அந்த முக்கியமான டார்கெட் வச்சு படிப்பாங்க. சரி, அவங்களுக்கு எல்லாம் சின்ன பாயிண்ட்ல மிஸ் ஆகுது வையன் சோழி முடிஞ்சு. சரியா? பாஸ் பண்ற கேஸை விட அது 3 இயர்ஸ் எடுத்தா காணும். அதுக்கு அது வேற டிபார்ட்மெண்ட். சரியா? ரைட். வேற என்ன மெத்தட் ட்ரை பண்ணலாம்? எப்படின்னு கேட்டா சாப்பாடை திருப்பி எழுதுங்க. சரியா? எங்களுக்கு அமுக்கத்துக்கு என்ன சமன்பாடு? அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு. சரியா? டேய், உனக்கு அமுக்கத்தின் பரிமாணம் தானே வேணும். அமுக்கத்தின் பரிமாணம் தானே வேணும். இதை சொல்லுவோம்டா அப்பன் எல்லாம் போட்டு தெரியல போட அப்படியே.
அமுக்கம் சமன் விசையின்கள் பரப்பு. சரியா? எனக்கு அமுக்கத்தின் பரிமாணம் வேணும். சரியா? அமுக்கத்தின் பரிமாணம்ன்றது அங்காளி பக்கத்துல இருக்கிற ஆக்களோட பரிமாணத்துக்கு என்னவா இருக்கும்? சமனா இருக்கும். சரியா? இதை சொல்லுவோம்டா அப்பன் இது நாங்கள் படிக்க போறோம். பரிமாண பகுப்பு டைமென்ஷன் அனலைசஸ் என்று சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று படிக்க போறோம். விளங்குதா? இனித்தான் படிக்க போறோம். பெற்றாணியை முடிச்சுதான் வரும். சரியா? ரைட். பட் அதுல கதைக்க போற விஷயங்கள் நீங்க பாதி ஏற்கனவே காய்ச்சணும், கொஞ்சம் கொஞ்சமா காய்ச்சணும். அப்போ சொன்னேன் கத்திரிக்காயில இருந்து கத்திரிக்காய் கழிச்சா கத்திரிக்காய் தான் பேரு. விளங்குதா? அப்ப கத்திரிக்காயில இருந்து மாங்காய் என்ன செய்யலாது? கழிக்கல. அப்ப இந்த நான் சொன்ன இந்த விசற்காயில இருந்து உனக்கு ஒரு விஷயம் விளங்கும் இல்லை. ஒற்றைய கணியங்கள் மட்டும்தான் என்ன செய்யலாம்? கழிக்கலாம் அல்லது கூட்டலாம். வேகத்துல இருந்து ஆர்முள்ள கழிக்கலாம். வேகத்துல இருந்து வேகத்தை மட்டும்தான் கழிக்கலாம். அல்லது வேகத்தோட வேகத்தை மட்டும்தான் கூட்டலாம், பெருக்கலாம். வேகத்தை திணிவால பெருக்கலாம். இந்த உந்தம் வந்துச்சு திணிவ வேகத்தால பெருக்கலாம். ஆனா கூட்டல் கழித்தல் ஒரு காலம் என்ன செய்யலாப்பா? வேற வேற கணியங்கள்ல கூட்டல் கழித்தல் வராது. ஒற்றைய கணியம் இருந்தாதான் கூட்டலாம் கழிக்கலாம். இதெல்லாம் பரிமாண போக்குல கதைக்க போறோம். விளங்குதா? நான் கதை கேட்க அங்க பரிமாண போக்கு கேட்க உனக்கு எல்லாமே இது ஒரு விஷயமா அந்த மாதிரி தான் இருக்கு. வேண்டாம் எல்லாம் இங்க காய்ச்சி முடிச்சிட போறோம். சரியா? ரைட். இதை சொல்ல கூட அப்பன் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ, மேத்ஸ். தானே இந்த பயோ மட்டும் விதி விலக்குடா. இப்ப ஹார்ட் எந்த பக்கம் இருக்கு? இடப்பக்கம் இருக்கு. நான் சொல்ல விஷயம் காணி டேய் பிரிண்டுகளை போட்டுக்கிட்டு நீ கொப்பியில் எழுதிக்க. சரியா? இந்த இடப்பக்கம் வலப்பக்கம்ன்றது பெரிய பிரச்சனை. அப்ப மாறிக்கிட்டு நீ படிச்சு போடுறப்ப கொப்பியில வந்து அதை மாத்தி வலப்பக்கம் இருந்துட்டு போட்டு ஒப்பரேஷன் மாறி என்ன செஞ்சு விட்டுருவாய், வலப்பக்கம் செஞ்சு விட்டு போயிடுவாயோமா இல்லை. இதெல்லாம் செய்யறதுக்கு அறிவு இருந்தாப்ப அது இங்கேயோ கலெக்ட் வேண்டிய கேஸ், அது வேற டிபார்ட்மெண்ட். சரியா? ரைட். சும்மா சொல்றேன். சோ இந்த பயாலஜி பாடம் மட்டும் அப்பன் கொப்பியை என்ன செய்வோம்னு கேட்டாரு. கொப்பியை மேசில வச்சுக்கொண்டு திசை பார்க்க மாட்டோம், வல்லமிடம் பார்க்க மாட்டோம். என்ன செய்வோம்? இப்படி கொப்பி எங்களுக்கு இருக்குண்டா அந்த கொப்பி எடுத்து பிரட்டி எங்க பக்கம் இப்படி திருப்பி வைப்போம். கொப்பியை பிரட்டிடாப்பா. சரியா? இப்படி எங்க பக்கம் வைப்போம். ஏன் வச்சு போட்டு பாப்போம். ஓகே, இங்கால இடப்பக்கம், இங்கால வலப்பக்கம். சரியா? கொப்பி என்ற பக்கம் திருப்பி போட்டு கேட்போம். ஆனா மற்ற பாடங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு எல்லாம் நீ இப்படி வச்சு எழுதுறியா? நீ எழுதுறேக்க. சரியா? எழுதுற பக்கம் வலப்பக்கம், மற்ற பக்கம் இடப்பக்கம். இப்ப போட்டை பொறுத்த வரைக்கும் நான் போர்ட்ல இப்படி தான் எழுதுறேன். அப்புறம் போட்டை பயோ பரண்டு இப்படி திரும்பி தான் காய்க்கணும். அங்கால இடப்பக்கம், இங்கால வலப்பக்கம் காய்க்கும். விளங்குதா? பிசிக்ஸ்ல, கெமிஸ்ட்ரியில, மேத்ஸ்ல எல்லாம் அப்படி இல்ல. சரியா? இப்படித்தான் எழுத போறோம். திரும்பி தான் எழுத போறேன் நான். சரியா? எனக்கு இந்த பக்கம் வலப்பக்கம், இந்த பக்கம் இடப்பக்கம், இந்த மாட்டுக்கிறதும் இல்லை. அது ஒரு விஷயம் தான். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த குழப்பம் இல்லை. அப்ப இப்ப சொல்லு, இந்த பி இப்ப எந்த சைட் இருக்கு? எந்த சைடா இருக்கு பி என்றது? என்னது? இடப்பக்கம், லெஃப்ட் ஹேண்ட் சைட். என்னடாப்பா? லெஃப்ட் ஹேண்ட் சைட். உண்மையான கதை என்ன கேட்டா, ஒரு சாம்பாட்ல இடப்பக்கம் இருக்கிறது, எல்ஹெச்எஸ் இருக்கிறது. எல்ஹெச்எஸ் சைட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாரா? பி என்ற எல்ஹெச்எஸ் பரிமாணம் பி என்ற பரிமாணத்துக்கு சமனா இருக்கு. விளங்குதா? அதே மாதிரி சரியா? ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது, ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது யாரா? எங்கட விசைங்கள் பரப்புன்ற விஷயம் ரைட் ஹேண்ட் சைடு வலப்பக்கமா இருக்கு. சோ ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற அந்த பரிமாணம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வரும். விசைங்கள் பரப்புன்ற பரிமாணம் தான் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு. ஒரு உண்மையான சமன்பாடு இருந்தா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் என்னவா இருக்குது? பரிமாணம் சமனா இருக்கும். டைமென்ஷன் ஈக்குவலா இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் ரைட் ஹேண்ட் சைடு. சரியா? இப்ப கணக்கெல்லாம் யோசிக்க தேவையில்ல. எங்களுக்கு இப்ப என்னத்தின பரிமாணம் பண்ணணும்? அமுக்கத்தின் பரிமாணம் வேணும். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற அந்த பரிமாணம் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற சேர்வு என்ற விளைவுக்கு என்னவா இருக்கும்? சமனாத்தான் இருக்கும். விசைக்கு என்ன பரிமாணம்? விசைக்கு நான் சொன்னா ஞாபகப்படுத்தி வச்சுக்கோ. விசைக்கு என்ன பரிமாணம்? எம்எல்டி மைனஸ் 2. விசைக்கு என்ன பரிமாணம்னா எம்எல்டி மைனஸ் 2. அவ போட்டு இங்க நீ பாக்ஸ் பிராக்கெட் போடணுமோ போடக்கூடாது? அடுத்த பஞ்சாயத்து எம்எல்டி மைனஸ் 2 எழுதி போடும். பாக்ஸ் பிராக்கெட் போடணுமோ போடக்கூடாது? போடக்கூடாது. ஏன்? அதை இதுக்கு பாக்ஸ் பிராக்கெட் போட்டிருந்தா அது பரிமாணத்துக்கு பரிமாணம். பேனுக்கு பேன் பாக்குற கேஸ் இருக்குல்ல, அப்படி போய் விளங்குதா? அதாவது ஒரு கணியத்துக்கு பரிமாணம் தான் பாக்ஸ் பிராக்கெட். நீ பரிமாணத்தை எழுதி போட்டு பாக்ஸ் பிராக்கெட் போட்டேன்னா அது பரிமாணத்துக்கு பரிமாணம் போயிடும். அப்படி ஒரு விஷயம் இல்ல. சரியா? பரிமாணம் எழுதிட்டு வரல, பாக்ஸ் பிராக்கெட் போடக்கூடாது. இதுல இன்னொருத்தர் பரப்பளவு ஏன்றது பரப்பளவு தானே. மீட்டர் வர்க்கம் என்ன பரிமாணம் பெறப்படாகும்? எல் வர்க்கம். எல் தட்டு என்ன வரப்போகுது? எம் எல் மைனஸ் 1 டி மைனஸ் 2. ஆனா போதாவே இங்க கவனி, இதான் இங்க இருந்தது. சரியா? ஆக்சுவலி மெத்தட் 1 மெத்தட் 2 ரெண்டு மெத்தட்ல ரைட் பண்ணிருக்கோம். சரியா? நோட் பண்ணி வைங்க.
கிளியர் இல்லையான மெசேஜ் இப்பதான் பாக்குறேன்டா. ஓகே தானே அப்புறம் சரியா? உங்களுக்கு கணக்கு இன்றைக்கு வதைக்கல, இன்றைக்கு இவ்வளவு காணும். ஞான் தானே? சரியா? டேய், இந்த மாதம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குறைவா வதைக்க மாட்டேன், கணக்கு வதைக்க மாட்டேன். சரியா? அப்புறம் அங்கால எதிர்பார்க்க கூடாது. அடுத்த மாதத்துல இருந்து 9 மணிக்கு தான் சரியா கிளாஸ் முடியும். 7:30 தொடங்காது. அப்புறம் உங்களுக்கு கிளாஸ் 7:40 தான் தொடங்கும். எங்களுக்கு 3 கிளாஸ் நடக்கிறது, அது சரியா 7:30 முடியும். சரியா? முடிஞ்சு அப்ப அந்த வச்சு வெளியில போயிட்டா அடுத்த வச்சு வரும்டாப்பா. சரியா? டைம் ஒன்று எடுக்கும். ஸோ அதால 7:40 தான் கிளாஸ் தொடங்கும். அதுல 7:30 தான் போடுவோம்டா. 7:30 ஒன் பண்ணிடுவோம். ஞான் தானே? சரியா? 7:40 தொடங்கும். அதே மாதிரி 6 மணிக்கு கிளாஸ் வரைக்கும் 6:10 தான் தொடங்கும். முஸ்லிம்ஸ் பள்ளி வாசல் தொலை ஒன்றைக்கு தான் பள்ளி போறாங்க, தொலைய போறாங்க நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் 6 மணிக்கு கிளாஸ் போட்டு 6:10 தொடங்கும். அதே மாதிரி 7:30 போற கிளாஸ் 7:40 தான் தொடங்கும். சரியா? அந்த முதல் பேட்ச் வந்து வெளியில போகணும். சரியா? ரைட். ஓகே. சரியா? இப்ப ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன விஷயம் தான்டா. இப்ப உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மணித்தெல்லாம் படிக்கிறதெல்லாம் பெரிய டாபிக் இல்ல. ஏன் தானே? சரியா? இன்றைக்கெல்லாம் கணக்கு ஒண்ணும் கதைக்கல. நீங்க எல்லாம் இதெல்லாம் பெரிய விஷயமா யோசிப்பீங்கல்ல. ஆக்சுவலி லொல்லாய் விஷயம். சரியா? எதுவுமே இல்ல. சரியா? ரைட். வார அப்ப நீ எப்ப கிளாஸ்? நாளைக்கு கிளாஸ் இல்ல. சரியா? அப்ப அந்த கிளாஸ் விஷயங்களுக்கு தெரியப்படுத்திக்கொள். வெளியில விளையாக்கள் புதுசா வர வினாக்களுக்கும் தெரியப்படுத்திக்கொள். சரியா? இது 2 ரெக்கார்டிங்கும் வெளியில வரும். இந்த 2 ரெக்கார்டிங்கும் சரியா நீங்க சேவ் பண்ணலாம் தாராளமா. ரைட். ஓகே. சரியா? யூடியூப்ல இருந்து வர ரெக்கார்டிங் நீங்க தாராளமா சேவ் பண்ணலாம். சரியா? பிறகு கிளாஸுக்கு வராத ரெக்கார்டிங் எடுத்து சேவ் பண்றேன். ரைட். சரியாடா? ஓகே. மிச்சம் நாங்கள் அடுத்த கிளாஸ் போவோம். வெளியப்ப கிளாஸ் கூட வார வியாழக்கிழமை. சரிதானே? வியாழன் வெள்ளி சனி தான் நடக்கும். பட் இந்த சனி மட்டும் நடக்காது. நாளைக்கு நடக்காது. ரைட்டா? ஓகே. பாய். சந்திப்போம். அடுத்த கிளாஸ் போவோம். ஓகே. நன்றி. பாய். Thank you.